பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா பத்ருடைய தினத்துல இருக்கிறோம். ரொம்ப சிறப்புக்குரிய இந்த திக்ரை யாராவது ஓதாம இருந்தா ஓதுங்க. 2 வார்த்தை உள்ள திக்ரு தான். இதுக்கு முன்னாடி நம்ம பாத்தீங்கன்னா பத்ரில ஓத வேண்டிய களிமாவை பத்தியும் திக்ரை பத்தியும் போட்டிருக்கோம். இது பாத்தீங்கன்னா அதுல இருந்து மாறுபட்டது. இதுவும் ரொம்ப பாத்தீங்கன்னா சிறப்புக்குரியது. அதனால நம்ம ஒவ்வொரு வீடியோல ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு தான் வரோம். அதை பார்க்காதவங்களும் பாருங்க. இந்த நாள்ல பத்ருடைய நாமம் ஓதணும். 313 பேர் இருக்காங்களா பத்ருடைய நாமம். அந்த 313 நாமத்தையுமே நம்ம ஓதி போட்டிருக்கோம். அது ஸ்கிரீன்லயும் வருது, நீங்க பார்த்து ஓதுங்க. பாத்தீங்கன்னாவே தெரியும், தமிழ்லயே கொடுத்திருப்போம். கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல நம்ம பார்க்கக்கூடியது 2 வார்த்தை கொண்ட ஒரு திக்ரு. இந்த திக்ரை பாத்தீங்கன்னா பத்ருடைய களத்துல நபி அவர்கள் பத்ரு களத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஓதியதாகவும் வந்திருக்கு. அது இல்லாம இந்த திக்ரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதியதாக வந்திருக்கு. இன்னும் இந்த திக்ரில இருக்கக்கூடிய விஷயத்தை ஒவ்வொரு நபிமார்களும் அவங்களுடைய காலகட்டத்துல சோதனைக்கு அல்லாஹ்விடத்துல கேட்டதாகவும் வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது பல நபிமார்கள் வலியுறுத்திய ஒரு விஷயமாக இது இருக்கு. அது என்னன்னு பார்க்க முன்னாடி அந்த ஒரு சின்ன வரலாறையும் பார்த்திடலாம். என்ன வரலாறுன்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலயுமே பாத்தீங்கன்னா ஷஹாபாக்களை என்ன பண்றாங்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மக்கத்து காஃபிர்கள் துரத்துறாங்க. அப்ப நபி அவர்களையும் என்ன பண்றாங்கன்னா கொல்றதுக்காக முயற்சி பண்றாங்க. அப்போ ஒரு தடவை நபி அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு குகையில தஞ்சம் அடைறாங்க. அந்த தஞ்சம் அடைந்த போதும் அவர்கள் பாத்தீங்கன்னா மேல எதிரிகள் நின்றுறாங்க, கீழே இவங்க இருக்காங்க, கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்காங்க. அப்ப சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எதிரிகள் மேல இருக்காங்க, நம்மளை குமிஞ்சு பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. அந்த சமயத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூல் இதைதான் சொன்னாங்க, அல்லாஹ் என்னோடு இருக்கான், அவன் பொறுப்பேற்றுப்பான், அவன் பார்த்துப்பான்னு சொன்னாங்க. அதே மாதிரி பத்ருடைய களத்திலயும் அப்படிதான். எந்த நம்பிக்கையோட இவங்க வந்தாங்கன்னா, இவங்கள்ட்ட ஆயுதம் இல்ல, இவங்கள்ட்ட போதுமான ஆட்கள் இல்ல, ஆனாலும் அல்லாஹ் பார்த்துப்பான், அவன் பொறுப்பேற்றுப்பான், அவன் நமக்கு வாக்களிச்சிருக்கான், அவன் நமக்கு வெற்றியை கொடுப்பான்னு நம்பி வந்தாங்க. அல்லாஹ் என்ன பண்ணா, வெற்றியை கொடுப்பான். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா அவர்களுடைய காலகட்டத்துல அங்க இருக்கக்கூடிய மக்களே அவர்களை தூக்கி தீக்குண்டத்துல போடுறாங்க. அப்போதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னாங்க, அல்லாஹ் என்னை பார்த்துப்பான், அல்லாஹ் போதுமானவன், நான் அவன் மேலேயே பொறுப்பு சாட்டுறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலுமே பாத்தீங்கன்னா கடலுக்கு முன்னாடி போய் மூசா நபி அவர்கள் நின்னாலும் என்ன பண்ணாங்க, அப்ப மூசா நபி சொன்னது, அல்லாஹ் எனக்கு இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் பார்த்துப்பான், பொறுப்பேற்றுப்பான்னு சொன்னாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட, யா மூசாவே, உங்களை நம்பி வந்தோம், இப்படி விட்டுட்டீங்களேன்னு கேட்கும் போது கூட அவங்க அதான் சொன்னாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஊர் மக்களே அவர்களை தீக்குண்டத்துல போடும் போது கூட என்ன ஆனாங்க, அல்லாஹ் என்னை பார்த்துப்பான், அவன் பொறுப்பேற்றுப்பான், அவன் என்னை என்ன பண்ணுவான், காத்துருவான்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் இக்கட்டான சூழ்நிலையில இதுதான், அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டினாங்க, அல்லாஹ் பாதுகாப்பான்னு சொன்னாங்க, அல்லாஹுவே எனக்கு போதுமானவன் சொன்னாங்க. அந்த வார்த்தை தான் ஹஸ்புனல்லாஹு வ நிஹ்மல் வக்கீல், அல்லாஹுவே போதுமானவன், பொறுப்பேற்பவனில் அவனே சிறந்தவன் அர்த்தம். அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா, அல்லாஹுத்துல நம்ம பொறுப்பு படைக்கிறதா. உண்மையாலுமே நீங்க எவ்வளவுதான் நான் செஞ்சிருவேன், நான் சாதிச்சிருவேன், நான் நடத்திடுவேன், எங்கிட்ட மட்டும் இந்த விஷயம் கடந்துருச்சுன்னா நான் எப்படி பண்ணிருப்பேன் தெரியுமா, எங்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருந்தேன், இந்நேரம் அவ்வளவுதான் உன்னை நான் பெருசாக்கி இருப்பேன், எங்கிட்ட நீ அந்த காசை கொடுத்துருந்தேன்னா உனக்கு நான் தொழில போட்டு 100 மடங்கா லாபம் கொடுத்துப்பேன். நம்ம என்ன வேணா பேசலாம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அவ்வளவு பெரிய நபிமார்கள், அல்லாஹ்வை பார்த்த நபிமார்களுக்கே எல்லாத்தையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்த காலத்துல கூட அவர்களே அல்லாஹ் இடத்துலதான் பொறுப்பு கொடுக்கணும்னு அல்லாஹ் ஆசைப்பட்டான். அதே மாதிரிதான் நாமளும் எத்தனையோ பேர் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கிறாங்க, நான் பார்த்துப்பேன், நான் செஞ்சிருவேன், எனக்கு திறமை இருக்கு, என்னால முடியும், நான் எப்படி தெரியுமா அப்படின்னு பேசுறாங்க. அப்படி பேசாதீங்க, அல்லாஹ் மீது பொறுப்பு சாத்துங்க. நிச்சயமாக பாத்தீங்கன்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான், பொறுப்பேற்பவனில் சிறந்தவனாக இருக்கான், அவன் பொறுப்பேற்று உங்களுக்கு நடத்தி கொடுப்பான். நீங்க எவ்வளவு வேணா செய்யலாம். சிலரெல்லாம் பாக்குறதுக்கு நமக்கே ஆசையா இருக்கும், அவங்களாம் பிளான் பண்ற மாதிரியே லைஃப்ல நடக்கும். நாம பிளான் பண்ணா ஒண்ணுமே நடக்காது. நம்ம ஆசைப்படுவோம், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். ஆனா சிலர்லாம் பெரிய பெரிய விஷயத்த பிளான் பண்ணுவாங்க, சக்சஸ் பண்ணிடுவாங்க. அப்ப பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு ஏக்கமா இருக்கும். அவங்க கூட பாத்தீங்கன்னா அவங்களா சாதிக்கிறது இல்ல, அல்லாஹ் தான் அவர்களுக்கு கொடுத்திருக்கான், அல்லாஹ் தான் நமக்கு கொடுக்கல. அப்ப நாம அல்லாஹ் இடத்துலதான் போய் என்ன பண்ணணும், நிக்கணுமோ தவிர அவர்களை பார்த்துட்டு நாமளும் அவர்களை மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு கெட்டதை செய்யறதும், அவர்களை மாதிரியே தவறான வழிக்கு போய் அடைந்து கொள்ள நினைப்பதும், அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு வழியை தேர்ந்தெடுக்க கூடாது. என்ன ஒரு நிலைமை வந்தாலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கணும். நம்மளுடைய வலிமை, திறமை எதுவுமே நம்ம இடத்துல இருக்கக்கூடிய காசு நமக்கு உதவாது. அல்லாஹ் இடத்துல நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை மட்டும்தான், அல்லாஹ் தான் நம்மளை காப்பாத்துவாங்கிறது மட்டும்தான் நமக்கு என்னைக்குமே உறுதியா இருக்குங்கிறத உணர்ந்து நீங்க ஓதி பாருங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு என்ன பண்ணுவான், ரொம்ப சிறந்ததுலயும் சிறந்ததை கொடுப்பான்.
அஸ்புனல்லாஹு வ நிஹ்மல் வக்கீல் அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தை ஒன்று போதும். இந்த ரெண்டு வார்த்தை கொண்ட இந்த திக்ரு மட்டும் போதும். நீங்க எதை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து விடுவான். எல்லா விஷயத்துக்கும் முடியல, சாத்தியமா இருக்கு, சாத்தியமா இல்ல, எல்லாத்தையும் அல்லாஹ் இடத்துல கொடுங்க. கண்டிப்பா நீங்க நினைத்ததை விட சிறந்ததை அல்லாஹ் கொடுப்பான். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பானாக. இந்த பத்ருக்கு பின்னாடி உங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறட்டும், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கட்டும், கடன் எல்லாம் அடையட்டும். உங்களுடைய இதுவான என்னையை சேர்த்திக் கொள்ளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு. ரமலான்ல ஒரு ஹதியாவாக அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.